இப்போ இவங்க கொடுத்த வெற்றிலை தனியாக கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயே குலதெய்வம் இதெல்லாம் தடுக்கிறதா இருக்குது. இப்படி வெத்தலை வந்ததுன்னா அந்த வெத்தலையை துடைக்காமல் கொள்ளாமல் வலது பக்கம் பக்கம் தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த காம்பை மட்டும்தான் பிடிச்சி எண்ணணும் எத்தனை வெத்தலைன்னு. ஐம்பத்தஞ்சு வெத்தலை வந்துருக்கு. இது பகல் 12 மணிக்கு மேலே வந்ததுனால பரட்டி வச்சு எண்ணணும் எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துக்கணும். 55 × 2 போடுங்க 110. நீ போட வேண்டாங்க, நீங்கள் 2 பேரும் விஷ்ணு நீ போடு. 55 × 2 × 5 + 1. ஏன் 2ஆல் பெருக்கிறோம்னா உங்களுடைய தாய் வழி வம்சத்தார் தந்தை வழி வம்சத்தார் 2 பேர் செய்த பாவ புண்ணியம் இதில் நிற்கும். அதனால் அதை பெருக்கிறோம். அப்போ 2ஆல் பெருக்கினதுக்கு தாய் தந்தை செய்த பாவ புண்ணியம் அது 2ஆல் பெருக்கிறோம். அந்த பாவ புண்ணியத்துக்கு யார் சாட்சியாக இருக்கிறாங்கன்னா பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதம் நெருப்பால் செஞ்ச பாவமா, தண்ணியால் செஞ்ச பாவமா, மண்ணால் செஞ்ச பாவமா, காற்றால் செஞ்ச பாவமா, கண்ணுக்கு தெரியாமல் ஆகாயத்தால் செஞ்ச மறைமுகமாக செஞ்ச பாவமா அப்படிங்கிறத பஞ்சபூதம் அதுக்கு சாட்சியாக வந்தது. அதை பெருக்கி வந்ததோட நீங்கள் உட்கார்ந்துருக்க கர்த்தாவை ஒன்று கூட்டுறோம். கூட்டி வந்த தொகையை இதை யார் அதிகமான குற்றம் செய்தாங்கிற கிரகம் எடுத்து கொடுக்க போகுது. அப்போ நிஜ கிரகங்கள் 7 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 7 கிரகத்தால் 7ஆல் வகுக்கிறோம். அப்படி வகுக்கின்ற போது மீதி 5 வந்தது. 5 என்பது குரு அப்படிங்கிற காரணத்தினால குரு தான் இங்கே நிற்கிறார். உங்கள் பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் குரு தான் இங்கே முன்னாடி நிற்கிறார். அப்போ குரு எங்கே இருக்கிறாரு? இந்த கோச்சார ரீதியாக இன்றைக்கி மேஷத்தில் இருக்கார். குரு மேஷத்தில் இருக்கிறதுனால கலகம் அப்படின்னு சொல்லுது. மேஷத்தில் குரு இருக்கிறதுனால ஏதோ ஒரு கலகம் அதுமாதிரி ஏதோ நடந்து தான் நீங்கள் உங்கள் பூர்வீகம் அங்கேருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. இப்போ தெரிஞ்சிருக்காது, அப்போ இதில் வந்திருக்கும். அப்போ ஒரு கிராமமே பெயர்ந்து இன்னொரு கிராமத்தில் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை பார்க்கும்போது ஒரு கிராமத்தை விட்டு அப்படியே விரட்டி அவங்க எல்லாம் புது ஒரு கிராமத்தை குடி போயிருந்துருக்காங்க. அப்போ வரும்போது அவங்க அந்த குலதெய்வம் மண்ணு கிண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு குலதெய்வத்தை உருவாக்குறாங்க. அப்போ இங்கேயும் பூஜை நடக்குது, அங்கேயும் பூஜை நடக்குது. இது மாதிரியான குழப்ப நிலை அதுமாரி இருந்திருக்கு. அதுமாரி இப்போ உங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் தான் அந்த கிரகம் தான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிது. உங்கள் வம்சத்தில் உங்கள் தாய் வழி வம்சத்தார் தந்தை வழி வம்சத்தார் பஞ்சபூதங்களுக்கு சாட்சியாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் குறி காட்டுறதுக்காக குரு நிற்கிறார். கோச்சார ரீதியாக குரு மேஷத்தில் இருக்கிறதுனால கலகம் போன்ற எண்ணம். அந்த மடப்புறம் தானே போகணும். ஆமாம், தட்சிணாமூர்த்தி குரு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல. அதனால் குரு முன்னாடி இன்னும் உங்களை காப்பாற்றுறா அப்படின்னு வச்சுக்கலாம். கலகம் என்பது ஏதாவது வகையில் பணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தான் தங்க நகை கொடுத்ததை வாங்கிறது போகிறது வர்றது இதை மாதிரி இதில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அது நான் 4 பவுன் பணத்தை நகை வாங்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். 4 பவுன் ஒரு 6 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இன்னைய வரையும் செல்ல நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று வரைக்கும் அந்த எண்ணங்கள் நேர்த்தியே நடந்திருக்கு. அந்த எண்ணங்கள் தான் இங்கே உங்களுக்கு பிரதிபலிக்கும். பணத்தால், நகையால், தங்கத்தால் இது மாதிரி இதாகும். புத்திர அந்த அண்ணன் பிள்ளைங்கலாம் வேறு தகராறு வரும். ஆமாம், பொண்ணு மட்டும் அண்ணனோட பொண்ணு மட்டும் சாட்சியாக இருக்குது. பரவாயில்ல, நான் இப்படி வாங்கி கொடுத்துருங்க அவங்க கொடுக்கணும். அதை ஏமாத்துறாங்க. வாங்கிட்டு ஒரே சண்டை போட்டுவிட்டு மறுபடியும் இவ்வளோ ஒட்டுறதுக்கு பார்க்குறாங்க. நேற்று மறுபடியும் நாங்கள் வேண்டான்னு சொல்லி தடுத்து என்ன திருப்பி வாங்குவாங்க. இறக்கப்பட்டு அதே தான், அதுதான் அந்த பையன் தான். நம்ம தொலைஞ்சத்தோட தொலைகிட்டுன்னு விட்டுருக்கோம். இல்லைனாக்கா திருப்பி ஒரு 5 பவுன் கொடுங்க. அதே தான், அந்த பயத்துக்காக தான் அவங்க ருசிகன் ஒரு ஏமாந்து சாலி அப்படின்னு ஒரு ருசி கண்டுட்டாங்கன்னா இப்படி தான். ஆண் பெண் மொத்தம் 5 பேரா நீங்கள்? இப்போ இருக்கிறது முதல்ல 4 பிள்ளை, 3 பொண்ணு, 1 பொண்ணு இறந்துட்டு 4 பேர் டோட்டலாக. அதில் 2 பையன் இறந்து போயிட்டாங்க. 2 பையன் தான். இப்போ அந்த வெற்றிலையிலேருந்து 12 வெற்றிலை எடுத்துக்கிட்டோம். அவர் கொடுத்த வெற்றிலையிலேருந்து 12 வெற்றிலை எடுத்துருக்கோம்.
12 வெற்றிலையும் 12 ராசியை குறிக்கும். 12 வெற்றிலையும் 12 ராசியை குறிக்கும் அப்படின்னு. பகலில் இருந்தால் 12 மணிக்குள்ளே இருந்தால் முன்பக்கமாக எடுத்துக்கணும், 12 மணிக்கு இருந்தால் பின்பக்கமாக எடுத்துக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றிலையை எப்பொழுதுமே வலது தொடப்பக்கம் தான் வச்சு பார்க்கணும். இந்த பக்கம் இடது தொடப்பக்கம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. எண்ணும் போது காம்பு மட்டும்தான் பிடிச்சி எண்ணணும். பரபரப்பாக எல்லாத்தையும் எண்ணணும்னா அதுக்குள்ளார அடையாளம் காட்டுற தண்ணி, குப்பை, கூலம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதை விட்டு வெளியில் விடாமல் பொறுமையாக தான் நம்ம எண்ணணும். 1வது வெற்றிலை. இதில் ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைங்கிறது ஒரு இது சொல்லியிருக்காங்க. இந்த நுனி இருக்குல்ல, இப்படி இருந்து இந்த பக்கம் வளைஞ்சி இருந்ததுன்னா பெண் வெற்றிலை என்றும், இப்படி இருந்ததுன்னா ஆண் வெற்றிலை என்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த நரம்புகள் ஒன்றாக போய் சேர்ந்து இருந்தாலும் ஆண் வெற்றிலை, அங்கே போய் சேராமல் அப்படி இப்படியே ஒதுங்கி நின்னாக்க பெண் வெற்றிலைன்னு இருக்குது. இங்கே இது பெண் வெற்றிலை தான், பெண் வெற்றிலையாக வந்திருக்கு. இப்போ 1வது வெற்றிலை